வணக்கம். இந்த நாய்க்குட்டிகளை பாருங்க. இந்த குட்டிகள் சின்ன தவ்வால் குட்டிகள். இந்த குட்டிகளை கொண்டே ரோட்டில் போட்டுக்கிறீங்க. தயவுசெய்து இப்படி இந்த சின்ன தவ்வால் குட்டிகளை கொண்டே போடாதீங்க ரோட்டில். இந்த குட்டிகளை ரோட்டில் போடுறதால நீங்கள் தான் பாவத்தை கட்டி கொள்றீங்க. இந்த குட்டிகளை பச்சை குட்டிகள் தயவுசெய்து இந்த பச்சை குட்டிகளை ரோட்டில் போட வேணான்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் ஆக சின்ன குட்டிகள் அதுகள் தாங்களா சாப்பிட மாட்டுதுகள். தாய்ப்பாலை தேடுதுகள் பாருங்க. ஒரு குட்டியே போடாத ஒரு தாயில ஒரு தாயில் ஒரு குட்டியே போடாத ஒரு நாயில பால் தேடி அதுக்கு மாற்றிட நாங்கள் இந்த பாலை கொடுக்குறோம். குடிக்குதுகள். இதை இப்படியான நாய்க்குட்டியெல்லாம் கொண்டே ரோட்டு வழியை போட்டு நீங்கள் ஒரு பாவத்தை கட்டிக்கொள்ளாமல் தயவுசெய்து இதில் எத்தனை பாவம் வருது சொல்லுங்க பாவம். ஒரு குட்டியை கொண்டே நீங்கள் ரோட்டில் போடுறீங்க. ரோட்டில் போட்டால் சாப்பாட்டு கடை அடியில் போட்டால் சாப்பாட்டு கடைக்காரன் ஒரு அடி அதான் நீங்கள் செய்கிற புண்ணியமா. ரெண்டாவது அதில் அந்த சாப்பாட்டு கடைக்காரன் அடிக்கிறான்னு சொல்லி பக்கத்தில் போய் தேத்தனி கடை அடியில் படுக்க தேத்தனி கடைக்காரன் சுடுதண்ணி அள்ளி ஊற்றுவான். சுடுதண்ணியில் உரிப்பட்டு நெறிப்பட்டு அந்த நாய்க்குட்டிகள் சித்திரவதைக்கு உள்ளாகுது. சரி என்று சொல்லி அந்த நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? தவ்வால் குட்டிகள் ரோட்டில் போய் கிடக்கும். கிடந்த உடனே ஒரு மோட்டார் சைக்கிள் ஏதாவது அந்த குட்டிகளுக்கு கால் கையை உடைச்சி இடுப்பு முறிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு ஒரு வாகனம் முழுசாவே அந்த நாய்க்குட்டிகளை சாக்கொள்ளிட்டு போயிடும். இவ்வளவு கொடுமைகளும் சித்திரவதைகளும் அந்த நாய்க்குட்டிகளுக்கு நடக்கிறதுக்கு கொண்டே போட்ட நீங்கள் தான் காரணம். தயவு செய்து நாய்க்குட்டிகளை போட வேணான்னு சொல்கிறோம். உண்மையாக உங்களுக்கு இதை பார்த்து சகிக்க இல்லாமல் இருக்குது. நீங்களும் இது ஒருக்கா பாருங்க. அந்த குட்டிகள் படுற வேதனை. அந்த குட்டிகளுக்கு உண்மையாக சாப்பாடு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், அதுகிட்ட கழிவுகள் அகற்றலாம். இப்படியான துயரங்களை எங்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது. இப்படியான துன்பங்களை செய்யாதீங்க தயவுசெய்து. நீங்கள் இப்படி செய்கிறதால உங்களோட வீட்டில் உங்களுக்கோ அல்லது வேறு உங்களுக்கு இல்லாட்டிலும் உங்களோட பரம்பரைக்கோ சில நேரங்களில் இந்த துன்பங்கள் சேரும். அதால் நான் சொல்கிறேன், இப்படியான ஒரு கொடூரமான செயல்களை இந்த குட்டிகளுக்கு செய்யாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட.